55th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட் ஜெய்ஸ்லாமர் அப்படின்ற இடத்துல 21st டிசம்பர் 2024 முடிஞ்சு ஒரு 6 மணிக்கு பிரஸ் ரிலீஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு ஒரு பிரஸ் ரிலீஸ் ரிட்டர்ன் டாக்குமெண்டா கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டெசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றதுல நிறைய முக்கியமான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டெசிஷன்ஸ் வந்து இந்த 55th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்ல கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத ஒண்ணா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ரெண்ட்டுக்கு வந்து ரிவர்ஸ் சார்ஜ் அப்படின்றது வந்து 10th அக்டோபர் 2024 இருந்து கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாங்க. கான்செப்ட் என்னன்னா, அன்ரெஜிஸ்டர்ட் லேண்ட்லார்ட்ல இருந்து ஒரு ரெஜிஸ்டர்டு டாக்ஸ் பேயர் வந்து ரெண்ட் பே பண்றாரு அப்படின்னா, இந்த ரெஜிஸ்டர்ட் டாக்ஸ் பேயர் 18% வந்து ரிவர்ஸ் சார்ஜ்ல டாக்ஸ் பே பண்ணிட்டு ஐடிசி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு there was a provision which was introduced on 10th October 2024. இதுல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு பார்த்தோம்னா, ரெண்ட் பே பண்றோம், அதுக்கான டாக்ஸ் பே பண்றோம், ஐடிசி எடுத்துக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ரெண்டு பேருக்கு பெரிய பிரச்சனை. ஒன்னு வந்து பியூரா எக்ஸம்ட் சர்வீஸ் பண்றேன் இல்ல எக்ஸம்ட் குட்ஸ் பண்றேன்றவங்களுக்கு ஐடிசி கிடைக்காது. ரெண்ட்ல பே பண்ற அந்த ரிவர்ஸ் சார்ஜ்ல பே பண்ற டாக்ஸ் அமௌண்ட் வந்து காஸ்டா போயிரும். இன்னொருத்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காம்போசிஷன் டீலர்ஸ். காம்போசிஷன் டீலர்ஸ் வந்து ஐடிசி டாக்ஸ் கலெக்ஷன் அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் கிடையவே கிடையாது. டர்ன் ஓவர்ல ஒரு பர்சன்ட் வந்து அப்படியே ஓன் காஸ்டா பியர் பண்ணிட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து டாக்ஸா பே பண்ணுவாங்க காம்போசிஷன் டீலர்ஸ். யார் யாருக்குப்பா ரிலீஃப் வந்திருக்கு? ரெண்டு பேருக்கு ரிலீஃபா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பேருக்கு கிடையாது. காம்போசிஷன் டீலர்ஸ்க்கு மட்டும் ரிவர்ஸ் சார்ஜ் ஆன் ரெண்ட் வந்து கெட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இதுமாதிரி நான் சொல்ல போற எல்லா விஷயமே வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் ரிலீஸ்ல ப்ரொபோஸ் பண்ணப்பட்ட விஷயங்கள். இது இம்ப்ளிமெண்ட் ஆறதுக்கு 2 மாசம் ஆகலாம், 3 மாசம் ஆகலாம், எவ்வளவு மாசம்னாலும் ஆகலாம். அது இம்ப்ளிமெண்ட் ஆறதுக்கு ஒரு தனியா நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க. நோட்டிபிகேஷன் கொடுக்கறது தான் தெரியும். இப்போதைக்கு நம்ம பேசுறது ஃபுல்லாமே பிரஸ் ரிலீஸை வச்சு மட்டும்தான் பேசுறோம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சேஞ்ச் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 2 டாக்ஸ் ரேட் ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்னு வந்து 5% வித்வுட் ஐடிசி, இன்னொன்னு வந்து 18% வித் ஐடிசி. இது வந்து டாக்ஸ் பேருக்கு வந்து நம்ம கொடுக்குற ஆப்ஷன். வேணும்னா 5% வித்வுட் ஐடிசில போய்க்கோங்க, இல்லாட்டினா 18% வித் ஐடிசில போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி கிடையாது. இட் இஸ் மேண்டேட்ரி. நீங்க ஒரு சில கிரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் 18% வித் ஐடிசி அப்படின்ற கேட்டகரிக்கு போக முடியும். இல்லாட்டினா நீங்க மேண்டேட்டரியா வித்வுட் ஐடிசி 5% அப்படின்ற கேட்டகரியில தான் வந்து நீங்க டாக்ஸ் பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா இருந்துச்சு. இப்பயும் அப்படிதான் இருக்கு. அந்த 18%க்கு போறதுக்கு என்ன கிரைட்டீரியா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அட் ஸ்பெசிஃபைடு பிரிமிசஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்பெசிஃபைடு பிரிமிசஸ்னா என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஹோட்டல் நடத்தணும், ஹோட்டலுக்குள்ள ரெஸ்டாரண்ட் இருக்கணும், மேல அந்த ஹோட்டல் அகாமடேஷன் சர்வீஸ் எல்லாம் கொடுக்கணும். அந்த அகாமடேஷன் சர்வீஸ்க்கு டிக்ளேர்டு டாரிஃப் வந்து 7500க்கு மேல இருக்கணும். அந்த டிக்ளேர்டு டாரிஃப் 7500க்கு மேல இருந்தா நீங்க 18% சார்ஜ் பண்ணிட்டு ஐடிசி எடுக்கணும். அந்த ரூட்டுக்குள்ள போய் ஆகணும். ஒருவேளை நீங்க அந்த கிரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா நீங்க 5% வித்வுட் ஐடிசி அப்படின்ற கிரைட்டீரியாக்குள்ளதான் போகணும். உங்களுக்கு ஆப்ஷன்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரிதான் இவ்வளவு நாள் சட்டம் இருந்துச்சு. இதுல வந்து 2 விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, டிக்ளேர்டு டாரிஃப்ன்றது உங்களோட ப்ரௌச்சர்ல இல்ல நீங்க கொடுக்குற மெனுல டிக்ளேர் பண்ற டாரிஃப் தான் டிக்ளேர்டு டாரிஃப். அந்த டாரிஃபை நீங்க ஆக்சுவலா சார்ஜ் பண்ணி ஆக்சுவலா நீங்க வாங்கியிருக்கீங்களா அப்படின்றது கேள்வியே கிடையாது. ஸோ ஹோட்டல் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, 18% போக போறேன்னா நான் என்னோட ஹோட்டல்ல வந்து சிறுசா ஒரு ரூம் கட்டிக்குவேன். அந்த ரூம்க்கு வந்து டிக்ளேர் டாரிஃப் வந்து 7500க்கு மேல அப்படின்ற மாதிரி போட்டுட்டு நம்மளாடிக்கு வந்து 18%க்குள்ள போய்க்கலாம். ஒருவேளை 5%க்குள்ள போக போறோம்னா அந்த வேலையெல்லாம் பார்க்காம சும்மா 5% வித்வுட் ஐடிசி அப்படின்ற ரூட்டுக்குள்ள வந்து இவ்வளவு நாள் போயிட்டு இருந்தாங்க. நான் கவர்மெண்ட்டுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க என்ன சொல்றாங்க, ஏன்பா நீ இவ்வளவு எல்லாம் கஷ்டப்படாதப்பா, நானே உனக்கு வந்து பார்த்து பண்ணித்தரேன், நீ வேணும்னா 18%க்குள்ள போய்க்கோ, இல்லாட்டினா 5% வித்வுட் ஐடிசி அப்படின்ற ரூட்டுக்குள்ள போய்க்கோ, நீ தேவையில்லாம வந்து ஒரு ரூம் போட்ட டிக்ளேர் டாரிஃப் அந்த வெட்டிவெல்லாம் பார்க்கவே வேணாம், நானே வந்து உனக்கு ஆப்ஷன் தரேன், வேணும்னா 18% வித் ஐடிசி இல்லைன்னா 5% வித்வுட் ஐடிசி அப்படின்ற ரூட்டுக்குள்ள நீயே போய்க்கோ அப்படின்ற மாதிரி இந்த 55th கவுன்சில் மீட்ல வந்து ஒரு டெசிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டிக்ளேர்டு டாரிஃப் அப்படின்றதெல்லாம் வந்து வெட்டி வேலை. ஏன்னா வந்து வெறுமனையா வந்து நம்ம ப்ரௌசர்ல போடுறது டிக்ளேர் டாரிஃப்னு சொல்லிட்டு இந்த பாக்குற வேலைலாம் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்றதுனால கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ப்ரீவியஸ் இயர்ல நீங்க 7500 ரூபாய்க்கு மேல வந்து ஒரு அகாமடேஷன் வந்து ரெண்டுக்கு ஆக்சுவலா நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த இதை தான் அங்க கன்சிடர் பண்ணுவோம். டிக்ளேர் டாரிஃப்ன்ற இதே தேவையில்லை. இந்த டாக்ஸேஷன் டிக்ளேர் டாரிஃப்ன்ற அந்த ஒரு கான்செப்டே நம்ம எடுத்துருவோம். அதெல்லாம் வேணாம். ப்ரீவியஸ் இயர்ல நீங்க ஒரு யூனிட் வந்து 7500க்கு மேல நீங்க ஆக்சுவலா ரெண்டிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 18% வித் ஐடிசி இல்லாட்டினா 5% வித்வுட் ஐடிசி அப்படின்றதையும் சொல்லிட்டு, அட் த ஆப்ஷன் ஆஃப் த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து நீங்க எந்த ஆப்ஷனாலும் போய்க்கலாம். இந்த
ஸ்கீம் பத்தி இந்த கான்செப்ட் பத்தினா நீங்க கவலையே பட வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பிரஸ் ரிலீஸ்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அந்த டாக்ஸேஷன் ஸ்கீமே வந்து கொஞ்சம் மாறுற மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த 5% வித்தவுட் ஐடிசியை வந்து அவங்க மேண்டேட்டரி ஆக்குன காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2017 ஜிஎஸ்டி வந்தப்போ, இஃப் ஐ எம் நாட் ராங், ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஏசி இல்லாத இடத்துல போய் நீங்க சாப்பிட்டீங்கன்னா 12%, ஏசியோட சாப்பிட்டீங்கன்னா 18%, ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்காரங்க ஐடிசி எடுத்துக்கலாம், அது மாதிரி இருந்துச்சு. 18% 12% சொல்லிட்டு நீங்க கஸ்டமர்கிட்ட பில் போட்டு கொடுக்குறப்போ கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு அஜிடேஷன் இருந்துச்சு. ஐயோ நான் சாப்பிட போறதுக்கு வந்து 18% 12% தான் கெட்டுறேன் அப்படின்ற மாதிரி பில் அந்த 18% 12% பார்த்தாலே ஒரு அஜிடேஷன் வந்தனால பில்ல வந்து அந்த டாக்ஸ் ரேட்டை வந்து எப்படியாவது கம்மி பண்ணும் அப்படின்றதுக்காக மேண்டேட்டரியா வந்து ஹோட்டல் ஓனர்ஸ் வந்து 5% ஸ்கீமுக்கு புஷ் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் 5% வித்தவுட் ஐடிசி, 18% வித் ஐடிசி அப்படின்ற ஸ்கீம் வந்து இனிஷியல் டேஸ்ல கொண்டு வரப்பட்டது. இதனால வந்து பெரிய இம்ப்ளிகேஷன் இருக்குமா, ஹோட்டல் ஓனர்ஸ்க்கு வந்து எதுவும் அட்வான்டேஜ் இருக்குமா, அஸ் அ கஸ்டமர் நம்மளுக்கு எதுவும் பெரிய பாதிப்பு இருக்குமான்னு கேட்டா அதெல்லாம் பெரிய லெவல்ல இருக்காது. பட் த வே த டாக்ஸேஷன் இஸ் பிரசன்டட், அதை இனிஷியல் டேஸ் வந்து ஹோட்டலுக்கு வந்து 5% தான் அப்படின்னு காட்டுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. இப்போ கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் வந்து அந்த ஒரு ஜிம்மிக்லாம் நம்ம பண்ண தேவையில்ல, லெட் இட் பி அப்படின்ற மாதிரி வந்து தே ஆர் மூவிங் ஃபார்வர்ட். நெக்ஸ்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டியில வந்து யூஸ்ட் வெஹிக்கிளை விற்கிறதுக்கு வந்து 12% 18% அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமா வந்து பிரிச்சிருப்பாங்க டாக்ஸ் ரேட்ஸ். த்ரூ நோட்டிபிகேஷன் இஷ்யூட் இன் 2018 17 அந்த ரேஞ்சில் ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும், அதை வந்து பிரிச்சிருப்பாங்க. அது என்ன கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எல்பிஜி சிஎன்ஜி இந்த வண்டி விற்கிறோம், அந்த வண்டியோட சிசி இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1200 சிசி, ஆர் ஒரு டீசல் வெஹிக்கிள் which has more than or equal to 1500 cc, இல்ல ஒரு எஸ்யூவி which has greater than or equal to 1500 cc. இந்த கிரைட்டீரியால இருக்கிற வெஹிக்கிளுக்கு மட்டும்தான் 18%. இதை தவிர நம்ம வேற எந்த வண்டி வித்தாலும் 12% தான் டாக்ஸ் ரேட். அந்த 12% 18% கால்குலேட் பண்றது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரு கண்டிஷன் என்ன, நீங்க முத அந்த வண்டி வாங்கினப்ப ஐடிசி எடுத்துருக்க கூடாது. நீங்க அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வண்டி வாங்கிட்டு இன்கம் டாக்ஸ்ல வந்து நீங்க வருஷம் டிப்ரிசியேஷன் போட்டே வருவீங்க. அது ரிட்டர்ன் டவுன் வேல்யூ வந்து ஒரு வேல்யூல நிற்கும். அந்த ரிட்டர்ன் டவுன் வேல்யூவோட நீங்க எவ்வளவு ரூபா கூட விற்கிறீங்களோ அந்த மார்ஜினுக்கு மட்டும் இந்த 18% 12% பே பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி வந்து முன்னாடி சட்டம் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த 12% 18% வேணாம், பிளாட் இட் கேன் பி 18%. பட் இப்பயுமே வந்து அந்த ஒரு கிரைட்டீரியா வந்து ஸ்டேஸ். நீங்க அந்த வாங்கினப்ப வந்து ஐடிஸ் எடுத்துருக்க கூடாது, ரிட்டர்ன் டவுன் வேல்யூ ஐடி படி கண்டுபிடிக்கணும். அந்த ரிட்டர்ன் டவுன் வேல்யூக்கு மேல எந்த அமௌண்ட்டுக்கு நீங்க செல் பண்றீங்களோ அந்த மார்ஜினுக்கு மட்டும் நீங்க டாக்ஸ் பே பண்ணா போதும் அப்படின்றது இப்பயும் இருக்கு. ஒன்லி திங் இஸ் 12% அப்படின்ற ரேட் கிடையாது, எல்லாமே 18 தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்சும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த விஷயம் தான் வந்து பார்த்தோம்னா பாப்கார்ன் பத்தி. திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சேஞ்சஸ் இன் திஸ் 55th கவுன்சில் மீட். இந்த பாப்கார்ன் சேஞ்சுக்கு போறதுக்கு முன்னாடி ப்ரீ பேக்கேஜ் அண்ட் லேபிள்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து தே இன்ட்ரோடியூஸ்ட் இன் ஜிஎஸ்டி. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐட்டமுக்கு வந்து ரெஜிஸ்டர்டு ட்ரேட்மார்க் இருந்தா ஒரு ரேட்டு, ரெஜிஸ்டர்டு ட்ரேட்மார்க் இல்லைன்னா இன்னொரு ரேட்டு அப்படின்ற மாதிரி முத இருந்துச்சு. அடுத்தது ரெஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க்கா இருக்கணும் அவசியம் கிடையாது, என்னமோ ஒரு மார்க்கா இருந்தா போதும், அதுக்கு ஒரு ரேட்டு, மார்க்கே நீங்க யூஸ் பண்ணாம பெயில அமைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு அப்படின்ற மாதிரி மாறுச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ பேக்கேஜ் அண்ட் லேபிள்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இப்ப இந்த பல்சஸ் இருக்கு, ரைஸ் இருக்கு, இது எல்லாத்துக்குமே அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீ பேக்கேஜ் அண்ட் லேபிள்டுனா டாக்ஸ் ரேட் 5% இல்லைன்னா எக்ஸம்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ப்ரீ பேக்கேஜ் அண்ட் லேபிள்ட டிஃபைன் பண்ணப்போ அசச் ஒரு டெஃபினிஷன் ஜிஎஸ்டி ஆக்ட்ல அவங்க கொடுத்துருக்கலாம். பட் அவங்க கொண்டு வந்து என்ன பண்ணிருந்தான்னு பாத்தீங்கன்னா, ப்ரீ பேக்கேஜ் அண்ட் லேபிள்டுனா நீங்க வந்து ஏன்ட்டு கேட்க கூடாது, நீங்க வந்து லீகல் மெட்ராலஜி ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு, அந்த ஆக்ட் போய் படிங்க அப்படின்னு நம்மளா உட்காந்து படிச்சோம். அது வந்து ஒரு சின்ன ஆக்ட், ஒரு 10 பேஜோ 20 பேஜோ தான் இருக்கும், அந்த ரெலவென்ட் பேஜஸ். அதெல்லாம் உட்காந்து படிச்சோம்னா அந்த லீகல் மெட்ராலஜி ஆக்ட் என்ன சொல்லியிருப்பான்னா, மோஸ்ட்லி ஒரு 90% 80% ஆஃப் சிச்சுவேஷனுக்கு வந்து எப்படி இருக்கும்னா 25 kgக்கு ஆர் பிலோ, 25 kg ஆர் பிலோ, 25 லிட்டர்ஸ் ஆர் பிலோ அப்படின்னா வந்து அது வந்து ஒரு ரீட்டைல் பேக் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ரீட்டைல் பேக்னா ஒரு டிக்ளரேஷன் போடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நெட்டா படிச்சு பார்த்தோம்னா என்ன வரும்னா 25 kg ஆர் பிலோ அப்படின்னா டாக்ஸ் வரும், 25 kgக்கு மேல இல்ல 25 லிட்டர்ஸ்க்கு மேல அப்படின்னா டாக்ஸ் வராது அப்படின்றதான் நெட்டா வந்து ஒரு அர்த்தப்படும். இதை வந்து ஜிஎஸ்டி ஆக்ட்லயே சொல்லியிருக்கலாம், 25 kg 25 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அந்த டைம்ல அவங்க சொல்லல. அந்த டைம்ல வந்து பெரிய இம்ப்ளிகேஷனும் இல்லை. என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, லீகல் மெட்ராலஜி ஆக்ட்ல அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில ஃபாலோ ஆச்சுன்னா அந்த 25 kg 25 லிட்டர்ஸ்க்குள்ள 50 kg அப்படின்ற மாதிரி போயிடும். ஸோ ஒரு இதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறதுனால வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லை அப்படின்றத ஃபீல் பண்ணிட்டு
ஜிஎஸ்டி நோட்டிபிகேஷன்ல வந்து இப்ப இந்த 25 kg 25 லிட்டர்ஸ் அப்படின்ற குவான்டிபிகேஷன் வந்து ஜிஎஸ்டி நோட்டிபிகேஷன்லேயே கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்து நீங்க லீகல் மெட்ராலஜி ஆக்டா பார்க்கவே தேவையில்லை. பட் ப்ரீ பேக்கேஜ் அப்படின்ற டெஃபினேஷனுக்கு வந்து நீங்க லீகல் மெட்ராலஜி ஆக்டா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து அந்த பாப்கார்ன் ஸ்டோரியில வந்து இந்த ப்ரீ பேக்கேஜ் அப்படின்ற வேர்டஸ் தான் வந்து டாக்ஸ் ரேட் டிஃபைன் பண்றது கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடினா நம்ம வந்து ஒரு தியேட்டருக்கு போறோம், பாப்கார்ன் ஆர்டர் பண்றோம்னா, சார் ஸ்மால் இந்த ரேட்டு, மீடியம் இந்த ரேட்டு, லார்ஜ்னா இந்த ரேட்டு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு 3 வகையான ரேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு டிகாய் எஃபெக்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது அது என்ன டிகாய் எஃபெக்ட்னு பாத்தீங்கன்னா, தியேட்டர் ஓனர்ஸ்க்கு வந்து நீங்க அந்த மீடியம் பாப்கார்ன் அவங்களை வாங்க வைக்கணும் அப்படின்றது இன்டென்ஷனே கிடையாதான். அவங்களுக்கு அந்த லார்ஜ் பாப்கார்ன் அதுலதான் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப கூட இருக்குமா. சோ என்ன பண்ணுவாங்களாம், ஸ்மால் பாப்கார்ன் வந்து ஒரு ₹1, மீடியம் பாப்கார்ன் ₹5, லார்ஜ் பாப்கார்ன் ₹6 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு பாக்குறதுக்கு வந்து லார்ஜ் தான் அப்படின்னா வந்து நமக்கு சேவிங் கூட சொல்லிட்டு நம்ம லார்ஜ் வாங்கிடுவோமா. இது வந்து அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் நிறைய சொல்லுவாங்க. இப்போ ஜிஎஸ்டில அத மாதிரி என்ன கொண்டு வந்திருக்காங்க, இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கிடையாதுங்க, டாக்ஸிங் ஸ்கீம் தான். பட் அதுவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நுவான்ஸ் ஜென்ரலா சொல்லிருக்கலாம். பாப்கார்னா ஒரு 18% கேட்டுங்க, இல்ல 12% கேட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் அது அப்படி இல்லாம அதுக்கு வந்து ஒரு டிஃபரெண்ட் லேயர்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு பயங்கரமா வந்து ஒரு டாக்ஸேஷன் ஸ்கீம் வந்து பாப்கார்ன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பாப்கார்ன் சால்ட் அண்ட் ஸ்பைஸ் மட்டும் ஆட் பண்ணி இருக்கு அப்படின்னா 5% டாக்ஸ். அதே பாப்கார்ன் ப்ரீ பேக்கேஜ் அண்ட் லேபிள்டு அப்படின்னா 12% டாக்ஸ். அதே பாப்கார்ன் கேரமல் பிளேவர்ல அந்த ஆர்டிபிஷியல் சுகர்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணி இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து 18% டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளேவர் பேஸ் பண்ணி ஒரு இதுக்கு ஒரு டாக்ஸ் ரேட்லாம் வந்து இப்போ புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல இந்த ப்ரீ பேக்கேஜ் அண்ட் லேபிள்டு அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வரல என்ன ஒரு இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா, ப்ரீ பேக்கேஜ்ல ஒரு கண்டிஷன் இருக்கும். என்னன்னா, வித்தவுட் த பர்ச்சேசர் பீயிங் பிரசன்ட் இஃப் இட் இஸ் பேக்கேஜ் இட் இஸ் ப்ரீ பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து ஒரு தியேட்டருக்கு போறீங்க, உங்களுக்கு வந்து நீங்க ஒரு பாப்கார்ன் ஆர்டர் பண்றீங்க. ஸோ பாப்கார்ன் வந்து ஜென்ரலி தியேட்டர்ல தான் டப் வச்சிருப்பாங்க, கீழே ஓப்பன்ல வச்சிருப்பாங்க, நீங்க வந்தோடனே அதை எடுத்து போட்டு கொடுப்பாங்க. ஸோ நீங்க பர்ச்சேசர் இருக்கீங்க, உங்க முன்னுக்குள்ள தான் அவங்க பேக்கிங் பண்றாங்க. ஸோ அது ப்ரீ பேக்கேஜ் அண்ட் லேபிள்டு அப்படின்றதுல வராது. ஜென்ரலா அது 5%ல உள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான். நீங்க ஒரு தியேட்டருக்கு போறப்போ ஒரு அண்ணாட்ட வந்து நீங்க பாப்கார்ன் ஆர்டர் பண்ணிட்டு போறீங்க, அண்ணா நீங்க இதை பேக் பண்ணி வைங்கண்ணா, நான் வந்து இந்த ஒரு நிமிஷம் என் ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நீங்க போயிட்டு வந்துட்டீங்கன்னா, without the purchaser being present the popcorn is being packed, so அது 12% ஆயிரும், which is pre-packaged அப்படின்ற இதுல வந்து ஃபாலோ ஆகும். ஒருவேளை நீங்க அந்த இடத்துல நின்றுட்டே இருக்கீங்க அப்படின்னா வந்து அது வந்து 5%ல ஃபாலோ ஆகிற மாதிரி இருக்கும். provided that the popcorn is salt and spices only. நீங்க கேரமல் பாப்கார்ன் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா இந்த ப்ரீ பேக்கேஜ் இந்த கண்டிஷன்லாம் எதுவுமே கிடையாது, ஸ்ட்ரைட்டா 18% எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நான் சொன்னது வந்து லீகலி ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு அதுல இருக்கிற நுவான்சஸ் டிஸ்கஸ் பண்ணாலும், நாளைக்கு ஒரு ஆபீசர் வர்றப்போ நீங்க ஒரு கஸ்டமர் இருக்கிறப்பதான் பேக் பண்ணீங்க இல்ல இல்லாதப்பதான் பேக் பண்ணீங்க அப்படின்னு ப்ரூவ் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சோ இது பிராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன் இருக்காது. பட் சட்டம் அப்படின்னு பாக்குறப்போ வந்து இத மாதிரிதான் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பாப்கார்னோட டாக்ஸேஷன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டா வந்து இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பா மாறி இருக்கு அப்படின்றதுதான். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், இவ்வளவு நாள் வந்து பார்த்தோம்னா நம்ம ஜிஎஸ்டிஆர் 9னா வந்து ஆனுவல் ரிட்டர்ன், 9Cனா வந்து ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதான் வந்து நம்ம ஜென்ரலா பார்த்திருப்போம். இந்த கவுன்சில் மீட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆனுவல் ரிட்டர்ன் கம்ப்ரைசஸ் ஆஃப் போத் 9 அண்ட் 9C ரெண்டுமே சேர்ந்துதான் ஆனுவல் ரிட்டர்ன். நீங்க 9 மட்டும் ஃபைல் பண்ணிட்டு 9C ஃபைல் பண்ணாம விட்டீங்கன்னா உங்க ஆனுவல் ரிட்டர்ன் வந்து இஸ் கம்ப்ளீட்லி ஃபைல்டு அப்படின்னு எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர், எப்படினாலும் வச்சுக்கோங்க, எனக்கு என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ஜிஎஸ்டிஆர் 9NC ஃபைல் பண்றப்போ இவ்வளவு நாள் லேட் ஃபீ வந்து ஜிஎஸ்டிஆர் 9ல மட்டும்தான் வருமே தவிர 9Cல வந்து லேட் ஃபீ வந்து சிஸ்டம்ல வராது. அவங்க இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, 9, 9C ரெண்டும் சேர்ந்துதான் ஆனுவல் ரிட்டர்ன். சோ நீங்க 9C ஃபைல் பண்ணாம விட்டீங்கன்னா ஆனுவல் ரிட்டர்ன் வந்து இது வரைக்கும் நீங்க ஃபைல் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். சோ லேட் ஃபீ கேன் ரன். நீங்க 9 ஃபைல் பண்ணாலும் 9C ஃபைல் பண்ணாம இருக்கிறது லேட் ஃபீ ஓடிக்கிட்டே இருக்கலாம், நீங்க லேட்டா ஃபைல் பண்றதுக்கான லேட் ஃபீ வந்து இன்னும் ஆட் ஆயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த கவுன்சில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்து நீங்களும் அப்படியே ஷாக் ஆயிடாதீங்க, நாங்க வந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃபும் தரோம். 2017-18ல இருந்து 2022-23 வரைக்கும் நீங்க இவ்வளவு நாள் வந்து என்னமோ ஒரு வருஷத்துக்கு வந்து 9 மட்டும் ஃபைல் பண்ணிட்டேன் 9C ஃபைல் பண்ணல அப்படின்ற மாதிரி இருந்தா 31 மார்ச் 2025 ஃபைல் பண்ணிக்கோங்க. நீங்க 9ல கெட்டின லேட் ஃபீயோட உங்களை வந்து நாங்க மன்னிச்சு விட்டுறோம். ஒருவேளை நீங்க 31 மார்ச் 2025 நீங்க 9C ஃபைல் பண்ணலன்னா நாங்க லேட் ஃபீ வந்து லெவி பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி வந்து
ஒரு புது விஷயம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நீங்க இன்னொன்னு கேட்கலாம், இந்த 990 லேட் ஃபீலாம் வந்து நான் ஃபைல் பண்ணா தானே கெட்ட போறேன், நான் ஃபைல் பண்ணவே இல்லைன்னா கெட்டவே மாட்டேன், இல்ல ஜாலியில எஸ்கேப் ஆயிடலாம்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. செக்ஷன் 47 ஆஃப் த சிஜிஎஸ்டி ஆக்ட்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனி பர்சன் ஹூ ஃபெயில்ஸ் டு ஃபைல் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ நீங்க ஃபைலே பண்ணலனாலும் லேட் ஃபீ ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஃபைல் பண்ணா மட்டும்தான் கெட்டணும், ஃபைல் பண்ணலன்னா கெட்ட தேவையில்ல அப்படின்ற கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அந்த லேட் ஃபீல இருந்து உங்களை காத்துக்கொள்வதற்கு 9C வந்து ஒருவேளை ஃபைல் பண்ணாம பழைய வருஷத்துக்கு என்ன மாதிரி இருந்துச்சுன்னா 31 March 2025 ஃபைல் பண்ணிட்டு லேட் ஃபீல இருந்து எஸ்கேப் ஆகிறது வில் பி பெட்டர். அண்ட் இந்த 9C வந்து அப்படின்னா எல்லாரும் ஃபைல் பண்ணுமா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. 9C யாருக்கு அப்ளிகபிளோ 5 கோடிக்கு மேல யாருக்கு டர்ன் ஓவர் இருக்கோ அவங்க மட்டும் ஃபைல் பண்ணா போதும். அண்ட் அடுத்து வர்றதும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சேஞ்ச். என்ன விஷயம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டியில வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்துருச்சு, அந்த ஆர்டர்ல வந்து உங்களுக்கு ஒப்புதல் இல்ல, அதை வந்து நீங்க கண்டெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க அப்பீல் ஃபைல் பண்ணலாம். அப்பீல் ஃபைல் பண்றதுக்கு ஒரு ப்ரீ கண்டிஷன் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ப்ரீ டெபாசிட் கட்டிட்டு தான் அப்பீல் ஃபைல் பண்ண முடியும். ஒரு டாக்ஸ் டிமாண்டோட இன்ட்ரெஸ்ட் பெனல்ட்டி எல்லாம் டிமாண்ட் ஆகுது அப்படின்னா டாக்ஸ் அமௌண்ட்ல 10% கட்டினா நீங்க அப்பீல் ஃபைல் பண்ணிடலாம். கமிஷனர் அப்பீல் போறதுக்கு ஒரு 10%, ட்ரிபியூனல் போறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 10% கட்டணும் அப்படின்றது இவ்வளவு நாள் சட்டம். அதே ஒரு இவே பில்ல பெனல்டி ஆர்டர் உழுது அப்படின்னா 25% ஆஃப் த பெனல்டி நீங்க பே பண்ணாதான் வந்து கமிஷனர் அப்பீல் போக முடியும் அப்படின்றது இப்ப இருக்கிற சட்டம். இப்ப அதை என்ன மாத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா 25% போல 10% கெட்டினா போதும் அப்படின்ற மாதிரி வந்து மாத்திருக்காங்க. 2 ஸ்டேஜ்லயுமே கமிஷனர் அப்பீலுக்கு ஒரு 10%, ட்ரிபியூனலுக்கு ஒரு 10% கெட்டினா போதும் அப்படின்ற மாதிரி மாத்திருக்காங்க. நல்ல செய்தியாச்சே, வி வெல்கம் இட் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அதுல இருக்கிற வேர்டிங்ஸ் வந்து கொஞ்சம் மாறுது. இதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தோம்னா 25% வந்து செக்ஷன் 129ல போடப்படுற பெனால்டிக்கு மட்டும்தான் வந்து 25% அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்டர்ல டாக்ஸ் இல்லாம வெறுமனையா பெனல்டி அப்படின்னு ஒரு ஆர்டர் இருந்தாலே 10% கட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த வேர்டிங்ஸ் மாத்துறாங்க. முன்னாடி வந்து வெறுமனையா பெனல்டி அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்தா, இவே பில் தவிர வேற என்னமாவது ஒரு ஆர்டர் வெறுமனையா பெனல்டி மட்டும் கட்டணும் அப்படின்னு வந்தா நம்ம ப்ரீ டெபாசிட் வந்து 0 பே பண்ணிட்டு அப்பீல் போகலாம். ஏன்னா டாக்ஸ் டிமாண்ட் 0, 10% ஆஃப் 0 இஸ் 0 அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ரூபாயே கெட்டாம அப்பீல் போற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பெனால்டி மட்டும் வச்சு ஆர்டர் வந்தாலும் 10% கெட்டினாதான் போக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் திங் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஐஎம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று போர்ட்டல்ல வந்துச்சு. அது வந்து மாசம் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்றப்ப எல்லாரும் வந்து போயிட்டு என்னமாவது ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டு ரீகம்ப்யூட் 2B அதெல்லாம் கொடுத்துட்டு இவ்வளவு நாள் ஃபைல் பண்ணிட்டு இருப்பீங்களா இருக்கும். அந்த ஐஎம்எஸ் ஃபார்முக்கு வந்து சட்டத்துல ஒரு இடமே கிடையாது. அதை லீகல் வேலிடிட்டி கொடுக்கறதுக்கு நாங்க வந்து சட்டத்துல அமெண்ட் பண்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷனும் வந்து எடுத்திருக்காங்க இந்த 55th கவுன்சில் மீட்ல. நான் இவ்வளவு நேரம் பேசினதுலயே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டிசிஷன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். சஃபாரி ரிட்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல 2024ல வந்து ஒரு ஜட்மெண்ட் வந்துச்சு. அந்த ஜட்மெண்ட் வந்து வைட்லி டிஸ்கஸ்டு. நம்ம யூடியூப் சேனலுமே அதை பத்தி ஸ்பெசிஃபிக்கா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஜட்மெண்ட் வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணி அதோட கிரக்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, ஒரு மால் வந்து ஒருத்தவங்க கெட்டுறாங்க, கெட்டிட்டு ரெண்டிங் விட போறாங்க. இந்த மாலுக்கான ஐடிசி வந்து அவங்க அவைல் பண்ணிடுறாங்க. அந்த ஐடிசி அவைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஃபாரி ரிட்ரீட்ஸும், அந்த ஐடிசி அவைல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்டும் சொல்லி அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த மால் வந்து பிளான்ட் அப்படின்ற டெபினிஷனுக்குள்ள வரும்னா ஐடிசி எடுத்துக்கலாம், இல்லாட்டினா எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த கேஸ்ல வந்து வாதாடினதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐடிசி ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அதர் தேன் ஃபார் பிளான்ட் ஆர் மிஷினரி இஸ் நாட் அலௌட் அப்படின்ற மாதிரி செக்ஷன் 17(5)ல இருக்கும். பிளான்ட் ஆர் மிஷினரி அப்படின்ற வார்த்தை வந்து அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. மீதி எல்லா இடத்துலயும் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரி அப்படின்ற வேர்டை வந்து ஜிஎஸ்டி ஆக்ட்ல வந்து சூப்பரா டிஃபைன் பண்ணிருப்பாங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரி அப்படின்ற டெஃபினிஷனை மட்டும் வச்சு பார்த்தோம்னா சஃபாரி ரிட்ரீட்ஸ்க்கு வந்து ஐடிசி கிடைக்காது. பட் பிளான்ட் ஆர் மிஷினரி அப்படின்ற வேர்டு டிஃபைன் ஆல அப்படின்றதுனால சுப்ரீம் கோர்ட் வந்து இது பிளான்டான்னு பாருங்க, பிளான்ட்னா வந்து இதுக்கு ஐடிசி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. இந்த ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் சஃபாரி ரிட்ரீட் சந்தோஷப்பட்டாங்களோ இல்லையோ, எத்தனையோ டாக்ஸ் பேஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படின்னா நான் இனிமேட்டு கெட்டுறதுக்குலாம் அந்த பிளான்ட் குவாலிஃபை பண்ணிட்டு நான் ஐடிசி எடுத்துக்க போறேன், ஐ ஜாலி அப்படின்ற மாதிரி சூப்பரா சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. Now the 55th GST Council has come up with a decision that இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி, பிளான்ட் ஆறு மிஷினரி இதெல்லாம் தயவு செய்து விளையாடாதீங்க. இது ஏற்கனவே வந்து சுப்ரீம் கோர்ட்ல வாதாடினப்ப வந்து கவர்மெண்ட் ரெப்ரசென்ட் பண்ண அட்டார்னி வந்து இதே தான் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் டிராப்டிங் எரரு, வெறுமனே அண்டு ஆர்எஸ்னா வந்து
இவ்வளவு பெரிய லீகல் இம்ப்ளிகேஷன்லாம் நம்ம எடுக்க முடியாது, இந்த வேலைலாம் பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் வாதாடி இருப்பாரு. இப்ப ஜிஎஸ்டி கவுன்சில்லையும் அதே டோன்ல அதே தான் சொல்றாங்க. இந்த அண்டு ஆறு இதெல்லாம் வந்து வெறுமனையா டிராப்டிங் எரரு. இப்ப என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஜெயிச்சிட்டீங்களா 2024? அது ஆக்சுவலா 2019 ஹைகோர்ட்ல வந்த ஜட்ஜ்மெண்ட், 2024 இப்ப சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. கவர்மெண்ட் இஸ் சேயிங் தட் ஓகே நீங்க போய் ஜெயிச்சிட்டீங்களா, ரைட்டு, நான் வந்து சட்டம் இயற்றுனதுல ஒரு தப்பு, அது வந்து ஒரு டிராப்டிங் எரர், அது வந்து பிளான்ட் ஆறு மிஷினரிலாம் கிடையாது, பிளான்ட் அண்டு மிஷினரி தான், யாருக்கு ஐடிசி கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து ப்ராஸ்பெக்டிவ் அமெண்ட்மெண்ட் கிடையாது. இது வந்து நாளைக்குல இருந்து வரப்போகுது, நாளைக்கு லட்சம் இருந்து வரப்போகுதுன்றது கிடையாது. ரெட்ராஸ்பெக்டிவ் அமெண்ட்மெண்ட் 2017 இருந்தே இதுதான் கதை. சுப்ரீம் கோர்ட்ல 5 வருஷம் 7 வருஷம் கேஸ் நடத்தின சஃபாரி ரிட்ரீட்ஸுக்கே அந்த பெனிஃபிட் வந்து இப்ப கிடைக்காது. அவங்க இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பெனால்ட்டியோட டாக்ஸ் பே பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு ரெட்ராஸ்பெக்டிவ் அமெண்ட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த ரெட்ராஸ்பெக்டிவ் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு சட்டத்தை வந்து கிளாரிஃபை பண்றதுக்காக வருது அப்படின்ற விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா இந்த பாப்கார்னுக்குலாம் வந்து இப்படி லேயரா வந்து கிளாரிபிகேஷன் கொடுக்குறப்போ இந்த இஷ்யூ வந்து ஒரு ஹைகோர்ட்டுக்கு போகுது, இந்த இஷ்யூ வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் ஆகுது அப்படின்னு தெரியறப்பயே வந்து கிளாரிஃபை பண்ணியிருந்தா இட் குட் ஹேவ் பீன் டேக்கன் அஸ் எ கிளாரிபிகேட்டரி நேச்சர். இது வந்து நியர்லி எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ ஹாவ் த பவர், நீ எங்கனாலும் போய் ஜெயிச்சுட்டு வா, நீ சுப்ரீம் கோர்ட் போய் ஜெயிச்சுட்டு வா, ஹைகோர்ட் போய் ஜெயிச்சுட்டு வா, எங்கனாலும் போய் ஜெயிச்சுட்டு வா, பட் நான் ஒரு விஷயத்துக்கு டாக்ஸ் போடணும்னு நினைச்சேன்னா ஐ கேன் லெவி இட் ஈவன் ஃப்ரம் அ பாஸ்ட் டேட். நான் வந்து கடந்து போன காலத்துல இருந்து நீ கெட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்றது கூட எனக்கு ஒரு பவர் இருக்கு அப்படின்ற ஒரு டிஸ்பிளே தான் இது பார்க்க முடியுதே தவிர, இது வந்து எனக்கு சஃபாரி ரிட்ரீட்ஸ் அந்த ஒரு கன்சர்ன் மேல வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிட்டி தான் இருக்கு. அவங்க வந்து ஒரு 8 வருஷம் வந்து ஒரு அவருக்கே அதை பெனிஃபிட் கிடையாது. 8 வருஷம் கேஸ் நடத்திருக்காரு, ஜெயிச்சிருக்காரு. சுப்ரீம் கோர்ட் ரிமாண்டட் த கேஸ் டு ஹை கோர்ட் டு டிசைட் வெதர் இட் இஸ் பிளான்ட் ஆர் நாட் அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. அது முடிகிறதுக்கு முன்னாடியே 2017 இருந்தே எல்லாரும் கெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்மெண்ட் கொண்டு வந்து ஷோஸ் த பவர் த கவுன்சில் ஹேஸ். அதான் இது படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப அஸ்டானிஷிங்கா இருந்துச்சு. ஏன்னா நடுவு இந்த ஓஷன் ஃபைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஹித் மினரல்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து வாஸ் கிரேஷியஸ்லி அக்செப்டட் அண்ட் மூவ் ஆன் பை த கவுன்சில். இந்த விஷயத்துக்கு வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் அமெண்ட்மெண்ட் போறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. பட் இட் இஸ் கோயிங் டு கம் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1 ஜூலை 2017 ரெட்ராஸ்பெக்டிவ் அமெண்ட்மெண்ட் போட போறோம் அப்படின்றத வந்து they have given this press release. அப்புறம் அடுத்த விஷயம் என்ன ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, யூனிக் ஐடென்டிபிகேஷன் மார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு there is going to be a new system. அந்த சிஸ்டம் வச்சு எவேஷன் ப்ரோன் கமாடிட்டிஸ்க்கு ஒரு தனியா ட்ராக் அண்ட் ட்ரேஸ் பண்றதுக்கு ஒரு மெக்கானிசம் வந்து கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்குமே ஆக்ட்ல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் தேவைப்படுது. அதெல்லாம் பண்ணி நாங்க அந்த மெக்கானிசம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் சேஞ்சஸ், இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் சர்வீஸ் ப்ரொவைடட் பை எனி பர்சன் டு எ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஆர் அ பாடி கார்பரேட்னா அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இல்ல பாடி கார்பரேட்னா ரிவர்ஸ் சார்ஜ்ல டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதுல வந்து என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாடி கார்பரேட் ஸ்பான்சர்ஷிப் சர்வீஸ் கொடுக்குது அப்படின்னா அந்த பாடி கார்பரேட் வந்து ஃபார்வர்ட் சார்ஜ்ல பே பண்ணணும். அது வந்து வெறுமனே ரிவர்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போக வேணாம், அதுக்கு வந்து ஒரு கார்வ் அவுட் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இண்டிகேஷனும் இந்த 55th கவுன்சில் மீட் பிரஸ் ரிலீஸ்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜிஎஸ்டில வந்து there is an ஆப்ஷன் 0.1% வந்து நீங்க டாக்ஸ் போட்டு உங்க பொருளை கிளியர் பண்ணலாம். ஐ ஜாலி, நான் என்னோட எல்லா பொருளும் எப்படின்னா நான் 0.1% மட்டும் கட்டிட்டு நான் கிளியர் பண்ணிக்குவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் பண்ண முடியாது. there are certain conditions for it. என்ன விஷயம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க விற்கிற பொருள் ஒரு எக்ஸ்போர்ட்டர்கிட்ட விற்கணும். அந்த எக்ஸ்போர்ட்டர் எக்ஸ்போர்ட் பண்றப்ப அந்த ஷிப்பிங் பில்ல உங்களோட ஜிஎஸ்டி நம்பர், உங்க இன்வாய்ஸ் நம்பர், உங்க இன்வாய்ஸ் டேட்டு, இது எல்லா விஷயத்தையும் நீங்க கொடுத்த பொருளுக்கு அகேன்ஸ்ட் வந்து அதை மென்ஷன் பண்ணணும். அந்த எக்ஸ்போர்ட் வந்து அதை ஒரு ப்ராசஸும் பண்ணக்கூடாது. டைரக்டா அந்த எக்ஸ்போர்ட் பண்ற வேர்ஹவுஸ்க்கு வந்து அந்த பொருளை உங்களை அனுப்ப சொல்லிட்டு அங்கிருந்து அவர் டைரக்டா அதை எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும். அவர் எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவரோட அந்த ஷிப்பிங் பில் காப்பி, அவரோட அந்த எக்ஸ்போர்ட் ஜெனரல் மேனிஃபெஸ்ட் காப்பி உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணணும். அவர் வந்து ஸ்பெசிஃபிக்கா பர்ச்சேஸ் ஆர்டர்ல உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணணும், இது மாதிரி எனக்கு 0.1% தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எக்ஸ்போர்ட்டர் ஆர்சிஎம்சி எடுத்திருக்கணும். அதுக்கப்புறம் அவர் அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்கறத நீங்க உங்க ப்ராப்பர் ஆபீசர்ட்ட அனுப்பணும், அவர் அவரோட ப்ராப்பர் ஆபீசர்ட்ட அனுப்பணும். அந்த ஷிப்பிங் பில் வந்ததுக்கு அப்புறம் அதையும் நீங்க உங்க ப்ராப்பர் ஆபீசர்ட்ட அனுப்பணும். இது மாதிரி எக்கச்சக்க ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் 0.1% வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இத்தனை ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாலும்
0.1% வந்து சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டியில மட்டும்தான் கிளியர் பண்ற மாதிரி இருந்துச்சே தவிர செஸ்ல வந்து இவ்வளவு நாள் அந்த எக்ஸம்ஷன் இல்லாம இருந்துச்சு. ஸோ இப்பல இருந்து என்ன கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா, செஸ்ஸுக்கும் நீங்க 0.1% அப்படின்ற ரேட் அடாப்ட் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கு ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கு சப்ளை பண்றப்ப 0.1% செஸ் ரேட்டுமே அடாப்ட் பண்ணிட்டு சப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ சேஞ்ச், இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான சேஞ்ச், டைரக்டா வந்து உங்களை அடிக்கிற மாதிரி எந்த சேஞ்சும் கிடையாது. நான் ஒரு பிசினஸ் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு டைரக்டா வந்து எது இம்ப்ளிகேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான், ரொம்ப ரொம்ப மினிமல் தான். பட் ஒரு லேர்னிங்கா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கிறதுக்கு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இந்த கவுன்சில் மீட்ல ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.